ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே கமருதீன் வயலன்ஸாகவே நடந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரொமோவில் கமருதீனும் பிரவீனும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கமருதீன் பார்த்தீங்கன்னா பிரவீனை கன்னத்தில் ஒரு அறை விட்டுருப்பாரு. நடுவில் தடுக்க போன பிரஜனையும் அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ரெட் கார்டு உறுதி. அதனால பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிடுவார்னு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. இது எல்லாமே பிராங்க். இந்த பிராங்க் பிக் பாஸ் தான் கண்டென்ட்டா கொடுத்து பண்ண சொல்லியிருப்பாருன்னு எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. அதுதான் இல்ல. இந்த பிராங்க் நாடகத்தை போட்டவரே யார் தெரியுமா? பிரஜன் தான். நேத்து கார்டன் ஏரியாவில் பிரஜன், பிரவீன், கமருதீன் 3 பேரும் பிக் பாஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா கடுப்பா போயிட்டு இருக்கு. இவங்களை ஏதாவது பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டை குஷியா வச்சிருக்கணும். அதுக்கு ஒரே வழி பிராங்க் தான் அப்படின்னு தீர்மானிச்சு 3 பேரும் யாருக்கும் தெரியாம கார்டன் ஏரியாவில் பிளான போடுறாங்க. கமருதீனும் பிரவீனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கணும். நடுவுல தடுக்க வந்த எண்ணெய், அதாவது பிரஜனை, நீங்க 2 பேர் சேர்ந்து எண்ணெயே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளான். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. மொத்த வீட்டையும் பதற வச்சு இந்த சண்டை ரியலா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப ஆஷா பேசிக்கிறாங்க. வெளியேந்து யாராவது பார்த்தாங்கன்னா எதையோ பத்தி பேசுறாங்க. கமருதீனுக்கும் பிரவீனுக்கும் ஏதோ நடந்திருக்கு. அதை பிரஜன் உள்ள சொல்லிட்டாரு. அததான் இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க அப்படி எல்லாரும் நினைக்கணும்னு மொத்தமா கத்தி கத்தி சண்டை போடுற மாதிரி இவங்களோட பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இதை உள்ள இருக்கிற வீட்டார் எல்லாருமே பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பஞ்சாயத்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி மச்சான், நான் போய் பிராங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா வர மாதிரி பிரஜன் உள்ள வராரு. நேரா பிரஜன் ரூம் உள்ள போயிட்டு அவங்க ஒய்ஃப் சாண்ட்ரா கிட்ட போய் பிரவீனும் கமருதீனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு பஞ்சாயத்து பண்ண என்ன வார கூப்பிட்டு தொல்லை பண்றானுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இவங்க பஞ்சாயத்து மேல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம எனக்கு கோவம் தான் வருது. என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சீனை போடுறாரு பிரஜன். இதை கேட்ட சாண்ட்ராவும் உண்மைன்னு நம்பிட்டாங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நடிப்பு திறமைய பிரஜன் அவர்கள் இங்க காட்டுறாரு. ஒரு ஒய்ஃபே நம்புறபடி செமையா ஆக்ட் பண்றாரு. இவரை பாத்தீங்கன்னா மிகவும் பாராட்டலாம். சாண்ட்ராவும் நீ அங்க போவாத, அவங்க கோவமா பேசினதுக்குள்ள நீ நடுவுல போவாத, அவங்களே திரும்பி சாந்தமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க புருஷன் பொண்டாட்டி பேசினருக்குள்ளேயே வெளியே இருந்த கமருதீனும் பிரவீனும் கோவமா உள்ள வந்து இவங்களோட ஆக்டிங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் பிரவீனை பார்த்து, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, போல பண்ணினா நடக்கிறத வேற அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. இதை கேட்ட பிரவீனும் அவரும் கோவமா கத்துறாரு. இவங்க 2 பேர் கத்தி பேசுறத வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே வாயடிச்சு பாக்குறாங்க. இவனுங்க விஜய் சேதுபதி சார் இவ்வளவு சொல்லி இவன் திருந்தவே மாட்டான் போல இருக்க, திருப்பி ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க கமருதீனை. கமருதீன் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஓன் லாங்குவேஜ், அதாவது பெங்களூர் தமிழ்ல அழகா பேசுவாரு. கோவத்துல எல்லாருக்குமே அவங்களுடைய இயற்கை தமிழ் வந்துடும். அந்த தமிழை தான் அவர் பேசக்குள்ள உள்ள இருக்கிறவங்க உண்மையே நம்பிட்டாங்க. இதான் சாக்குன்னு பிரஜன், ஐயோ இங்க அவனுங்க சண்டை போடுறானுங்களே, நடுவுல போனா என்ன வேற சும்மா இருக்க விட மாட்டானுங்களே, நான் போவா வேணாமா அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருப்பாரு. பிரவீனும் கமருதீனும் இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா புகஞ்சிக்கினே இருக்கும். ஒரு கட்டத்துல கமருதீன் பாத்திரம் கழிட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆச்சு, ஏன் அவங்களுக்கும் சண்டை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எடுத்து சொல்லினருக்குள்ளேயே பிரவீன் பாத்தீங்கன்னா பயங்கர கோவமா கமருதீன் பார்த்து ஏதோ சொல்ல, கமருதீனும் அதை கேட்ட உடனே அவரும் கோவமா ஓடி வர 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி மோதிக்கிறாங்க. இதை ஊட பார்த்தோன்னே பயங்கரமா பயந்து எல்லாருமே போய் கமருதீனை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரவீனை பிடிச்சி இழுக்கிறாங்க. நடுவுல மாட்டிக்கிட்டு 2 பேரையும் தடுத்து அப்படியே நிறுத்துறாரு பிரஜன். உண்மையில பாராட்டலாங்க கமருதீன் நடிகண்டா அப்படின்ற மாதிரி. செம்ம நடிப்புங்க. ரியலாவே முகத்துல கோவமா வச்சுக்கின்னு செம்ம ஆக்டிங். பதிலுக்கு இந்த பக்கம் பின்றாரு நம்ம பிரவீனும். அவரும் ஆக்டிங் கொஞ்சம் சலிச்சரும் இல்லைன்ற மாதிரி அவரும் செமையா ஆக்டிங் பண்றாரு. இதெல்லாம் நம்பி வீட்டுல இருக்கிறவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுலயும் வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் உண்மைன்னு நம்பி அப்படியே கமருதீனை கிடுக்கு பிடி போட்டு இழுப்பாரு. இவங்கெல்லாம் அப்படி இழுத்துனருக்குள்ளேயும் கமருதீன் கோவம் தாங்காம அவங்க எல்லாம் உதறி விட்டுட்டு பிரவீனை போய் கண்ணத்துல பலார்னு ஒண்ணு வைப்பாரு. அப்படியே தொவீர்னு பிரவீன் கீழே வந்துருவா போல. உண்மையிலே பலார்னு அரைஞ்சிட்டு இருப்பாரு நம்ம கமருதீனை. பயங்கர வலி தான் அது. அப்படியே கண்ணத்துல கை வச்சிங்கன்னு, டேய் நடிக்க சொன்னா உண்மையிலே அடிக்கிறடா அப்படின்ற மாதிரி மனசுல நினைப்பாரு. ஆனா அதை வெளிக்காட்ட மாட்டாரு பிரவீன். உண்மையாவே பாராட்டலாம் பிரவீனை. இப்படி ஒரு அடி வாங்கி பிராங்க் பண்றாருன்னா அவரை உண்மையாவே வெகுவா பாராட்டலாம். கீழே விழுந்த பிரவீன் என்னைய அடிச்சுட்ட அப்படின்னு எழுந்து பயங்கர கோவத்தோட
கமருதீனை அடிக்க பாயுவாரு. பிரஜன் பாத்தீங்கன்னா கமருதீனை அப்படியே தரன்னு அப்படியே தள்ளின்னு போய் எட்ட நிக்க வச்சிருவா போல. இதை பார்த்த வீட்டுல இருக்கிறவங்க மொத்த பேரும் அப்படியே பயந்து போய் முகம்லாம் அப்படியே செவுந்து இருக்கும். துஷார்லாம் பார்க்கக்குள்ள உதடு கண்ணங்கள்லாம் செவுந்து அப்படியே துடிக்குது பயத்துல. ஐயோ என்ன அவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஊடே பாக்குது. பிரஜனும் கமருதீனை தத்தனை ஈத்துன்னு போய் அவரும் வந்து கமருதீனை அடிக்கிற மாதிரி கையை நோங்கி தடுப்பாரு. பதிலுக்கு பாத்தீங்கன்னா கமருதீனை பிரஜனை பிடிச்சி தள்ளி விடுவாரு. 3 பேரும் செம்ம ஆக்டிங். எல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. வீட்டுல எல்லாம் ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ வர கையா வர வச்சுட்டானே கமருதீனை, இவனுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்களே அப்படின்னு பயந்து போய் நிப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரஜனோட வைஃப் சாண்ட்ரா இவங்க சண்டையெல்லாம் பார்த்து மிரண்டு போய் அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. நேத்து தானே உள்ள வந்தோம், அதுக்குள்ள ரெட் கார்டு கொடுத்து என் புருஷனை வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி அழுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்குள்ள நீங்க ஒண்ணு கவனிச்சிங்கன்னா அந்த ப்ரொமோல பார்வதி பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பதான் குளிக்க போயிருப்பாங்க. இவங்க குளிக்கக்குள்ள இந்த சண்டை நடந்திருக்கும். ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு வந்து இவங்க ஃபீல் பண்ணதான் போறாங்க. இப்படியே இந்த பிராங்க் ஓட்டிட்டு இருக்குள்ளேயே பிரவீன் பாத்தீங்கன்னா பயங்கர கோவமா, பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் திறங்க, நான் உங்ககிட்ட பேசணும். கமருதீன் உனக்கு நான் ரெட் கார்டு வாங்கி தரல, என்னடா அடிச்ச அப்படின்ற மாதிரி கோவமா பேசுவாரு. இந்த பக்கம் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா ஐயோ என் புருஷனுங்க ரெட் கார்டு கொடுத்துருவாங்க போலயேன்னு அவங்களும் அழுதுட்டு இருப்பாங்க. வீட்டில் உள்ள எல்லா கண்டஸ்டன்ட்டும் கமருதீன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க, இது கன்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. மொத்த வீடும் பாத்தீங்கன்னா அப்படியே கதி கலங்கி மரண பயத்தை காட்டிடடா 3 பேரும் அப்படின்ற மாதிரி பிதிங்க அப்படியே நிப்பாங்க பயத்துல. மக்கள் எல்லாம் காலையில இந்த ப்ரோமோ பார்த்துட்டு கண்டிப்பா உள்ள சண்டை தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா பிராங்க். திவ்யாவை பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த சீன்ல பாராட்டலாம். அவங்க அப்படியே கமருதீன் அப்படியே அடக்கி ஒரு இடத்துல நிக்க வைப்பாங்க. சரியான கேப்டன்ஷிப். கமருதீன் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எப்படி அவங்ககிட்ட பேசினா அடங்குவான்ற மாதிரி அவங்க அடக்கி அப்படியே நிக்க வச்சிருப்பாங்க. அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஓரளவு தடுத்தாலும் கிட்ட போய் நின்னா நமக்கு அடி விடுன்ற மாதிரி கொஞ்சம் எட்டையே அடக்கி வாசிப்பார் சபரி. சரி வீடே எல்லாம் பயந்துட்டாங்க, இது பிராங்க்னு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா இது அப்படியே கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுக்கு வேற பிக் பாஸ் வேற துணை போறாரு. கமருதீன் பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல பின்னி எடுக்கிறாரு. உண்மையா சண்டை போட்டா எப்படி புலம்புவாங்களோ அதே மாதிரி இன்னும் புலம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிரவீன் அவரோட வாங்கின காசுக்கு அதிகமா நடிக்கிறாரு. அவரும் நடிப்புல இந்த பக்கம் பின்றாருங்க. இதுல வீட்டுல இருக்கிறவங்க கூட சில பேருடைய சுயரூபங்கள்லாம் வெளிவருது. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. சோ அவர் என்ன பண்றாருன்னா 2 பக்கமும் போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பிரவீன் அவனுக்கு நான் ரெட் கார்டு வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், பிக் பாஸ் கன்ஃபரன்ஸ் ரூம் திறங்க அப்படின்னு கத்தினருக்குள்ளேயே நம்ம வினோத் போய் கமருதீனுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு. வேணாம் பிரவீன் அப்படிலாம் பண்ணாத, அவனோட வாழ்க்கையே போயிடும், நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க தானே பாய்ஞ்சிங்க, இந்த பிரச்சனையத்தோட விட்டுரு, அவருக்கு ரெட் கார்டெலாம் வாங்கி கொடுக்காதுன்னு பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு வினோத். பிக் பாஸ் பாத்தீங்கன்னா செமையா அவனுங்க ஆக்ட் பண்றானுங்க. கூட நாமளும் சேர்ந்து நம்மோட நடிப்பு பங்க அவங்க கூட பங்களிக்கலாம் அப்படின்னு கன்ஃபெஷன் ரூமுக்கு 3 பேரையும் கூப்பிடுறாரு. உள்ள போன 3 பேரும் அங்க போயிட்டு பயங்கரமா சிரிச்சு டேய் உண்மையில எல்லாருமே நம்பிட்டாங்கடா, இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு பிரவீன் கமருதீனை பார்த்து டேய் மனுஷனடா நீ, அடிக்க சொன்னா உண்மையிலேயே அடிச்சாடா, கண்ணம் பாடுறா எப்படி செவந்து இருக்கு அப்படின்னு கண்ணத்தை காட்டுவாரு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பெங்களூர் தமிழ்ல தான் அவர் பேசிட்டு இருப்பாரு பிரவீன். பிரஜன் பாத்தீங்கன்னா இதை எப்படியே கண்டினியூ பண்ணுவோம், பிரேக் பண்ணாதீங்க, ஆனா இப்போ எனக்கு பெரிய தலைவலி என் ஒய்ஃப் தான், உண்மை நம்பி பயங்கரமா அழுவுறா, அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் பிரஜன். கமருதீனும் லைட்டா தாண்டா அடிச்சான், சாரி மச்சான் மன்னிச்சிடுறா, லைட்டா தாண்டா அவனை தட்டினேன் அப்படின்னு சாரி கேட்பாரு. பிரவீனும் சேர மச்சான் விட்டுடா, இது பிராங்க் தானடா பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. ஆனா உண்மையிலே அவரை பாராட்டலாம். கூட்டு உள்ள பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பயங்கரமா அழுவாங்க. திவ்யா தான் அவங்களை கட்டி பிடிச்சி ஆறுதல் கூறி இருப்பாங்க. பிக் பாஸ் எதுவும் செய்ய மாட்டாரு, அதுக்கு தானே கூப்பிட்டு இருக்காரு, யாருமாலும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துஷார், விக்ரம், வினோத், வாட்டர்மெலன் ஸ்டார்னு அப்படியே நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த திவ்யா அண்ணன் அவங்க கன்ஃபெஷன் போயிருக்காங்க, அவங்க முடிச்சிட்டு வரட்டும், தேவையில்லாம யாரோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, உள்ள அவங்க போயிருக்காங்கல்ல அதுக்குள்ள தேவையில்லாத டிஸ்கஷன் உங்களுக்கு ஏன், யாரு தப்பு ரைட்டுன்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், நீங்க தேவையில்லாத இங்க பேசாதீங்க, இதுதான் இங்க பிரச்சனையே, கரெக்டா பேசினா பேசுங்க இல்லைன்னா பேசாதீங்க அப்படின்னு கோவமா சொல்லுவாங்க திவ்யா. இதை கேட்டதுமே அங்க இருந்தவங்க தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. கன்ஃபெஷன் ரூம் உள்ள போனவங்க 3 பேரும் இப்போ ஒருத்தரா வெளியே சோகமா வராங்க. கமருதீன் பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம நேரா ஒரு பெட்ரூம்ல போய் படுத்துக்கிறாரு. மத்தவங்களும் அவங்க பெட்ல போய் உக்காந்துக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வெளியே டாஸ்க்குக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஸ்கிரீனை போட்டு உள்ள இருக்க எல்லாருமே பூட்டி வச்சுட்டாங்க. உள்ள இருக்க பெட்ரூம்ல கமருதீன் பாத்தீங்கன்னா புலம்பிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பார்வதி வராங்க.
பார்வதி கமருதீனை பார்த்து, என்னாச்சு, ஏன் உனக்கு இவ்வளவு கோவம், யார் உன்னை ஏத்தி விட்டது அப்படின்னு தான் கேள்வி கேட்கறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட விசாரிச்சுட்டு தான் வந்துக்கிறாங்க, யார் மேல தப்பு, யார் அடிக்க போனது எல்லாத்தையும். இதெல்லாம் கேட்டுட்டு இங்க கமருதீனை ரேக்கு விடுற மாதிரியே பேசுறாங்க. கமருதீனோ தன்னுடைய ஆக்டிங் அப்படியே கண்டினியூ பண்றாரு. கொஞ்சம் கூட சிரிக்காம அப்படியே சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருது, எவ்வளவு கனவோட அந்த வீட்டுக்கு நான் வந்தேன், எல்லாத்தையும் இப்படி அழிச்சிட்டானுங்களே அப்படின்னு புலம்புவாரு. நடுவுல பாத்தீங்கன்னா அட்வைஸ்ன்ற பேர்ல சபரியும் உள்ள நுழையிறாரு. இவரு அவருக்கு உண்டான பாணியிலே ஒரு கொஞ்சம் அட்வைஸ பண்ணிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இந்த நாடகம் பாத்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகினே இருக்கு. மொத்த வீடும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து இப்ப வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு பயத்திலேயே இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் சந்தோஷமா தான் இருக்காங்க. கமருதீனுக்கு நல்லா வேணும், ஆரம்பத்துல நம்ம பேச்ச கேட்டா தானே, இப்ப பாரு ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ரெட் கார்டு கொடுத்து கமருதீன் வெளியே போயிட்டு நாமினேஷன் நடக்காது அப்படின்னு நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதுல அமித் அங்கிள் பாத்தீங்கன்னா, கமருதீன் உனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க கண்டிப்பா, வெளியே போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடு, வெளியே போயும் கோவப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராஜமாதா கனி அவங்க பயங்கர அட்வைஸ் கமருதீனுக்கு. எல்லாரும் பாத்தி அவனை ஏத்தி விட்டு இப்போ ரெட் கார்டு வாங்க வச்சு உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க, இங்க நீ யாரையும் நம்ப கூடாது, இப்படி நம்பி தான் நீ ஏமாந்து போற, வெளியே போயாவது ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு பயங்கர அட்வைஸ் பண்றாங்க கனி அக்கா. இப்படியே பிராங்க் வேற போயிட்டே இருக்கு. இவங்க எப்ப ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிராங்க் நடுவுல ஹோட்டல் டாஸ்க் வேற வருது. வெளியே நம்ம பிரியங்காவும் மஞ்சரி மற்றும் தீபக் உள்ள வந்திருக்காங்க. அவங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். யாருக்கெல்லாம் கமருதீன் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.